டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருப்பது வருத்தமளிப்பதாக பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ்7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி சென்றதற்கும் டாஸ்மாக் முறைகேடு விசாரணைக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளதற்கும் தொடர்புள்ளதோ என சந்தேகம் எழுவதாக கூறினார். மீனவர்கள் படகுகள் தாக்கப்படும் போதும், ஜிஎஸ்டியால் மக்கள் பாதிக்கப்படும் போதும் நீட் தேர்வை ரத்து செய்யவும் டெல்லி செல்லாத முதலமைச்சர் அமலாக்கத்துறை சோதனை என்றவுடன் உடனடியாக டெல்லி சென்றுள்ளதாக அவர் விமர்சித்தார். தமிழகத்தில் டாஸ்மாக் இல்லைன்னா தமிழக அரசே நடத்த முடியாது, அதனோட வருமானத்தில் தான் நாங்கள் இயங்கிக்கிட்டு இருந்தோம்னு தொடர்ந்து யார் வந்தாலும் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் அந்த டாஸ்மாக் வருமானம் கூட அரசாங்கத்துக்கு வர்றதில்லை, வேற எங்கேயோ போகுது அப்படின்னு அமலாக்கத்துறை ஆய்வு பண்ணி ஒரு தகவலை நம்மளுக்கு தர்றாங்க. இப்போ இந்த விசாரணைக்கு தடை அப்படின்னு இன்னைக்கு நீதிமன்றத்திலேருந்து ஒரு தடை உத்தரவு வருகிறது. நேற்று முதலமைச்சர் டெல்லி போனதுக்கும் இன்னைக்கு இந்த தடை வந்ததுக்கும் என்ன தொடர்புங்கிற மிக முக்கியமான கேள்வி அங்கே முன்னாடி நிற்குது. முதலமைச்சர் மீனவர்களுடைய படகுகள் அழிக்கப்பட போகிறதாக, இலங்கையில் மீனவர்கள் பிடிபட்ட மீனவர்கள் அத்தனை படகுகளும் அழிக்கப்பட போவதாக ஒரு தகவல் வருகிறது. முதலமைச்சர் இது வரைக்கும் டெல்லி போல. ஜிஎஸ்டியால் நம்ம நிறைய விஷயங்கள் சிக்கல் இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு சொல்றோம், அதெல்லாம் அவர் போல. நீட் தேர்வு ரகசியம் சொன்னாரு, அதுக்கு போவார்னு பார்த்தோம், போல. ஆனா இடி ரைடு வந்தோடனே இன்னைக்கு உடனடியாக கிளம்பி போயிருக்கிறாரு. அவர் போன உடனே நீதிமன்ற தடை வருகிறது. உண்மையில் சாமானியனின் உழைப்பும் பணமும் அவனுடைய வாழ்வாதாரமும் தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே கேள்விக்குறியாக இருக்கிறது. ரொம்ப வருத்தம் அளிக்கின்றது.